ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி சமையல் வீடியோ என்னென்னா பார்க்கலாம். இன்றைக்கி நான் 6 மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது பாருங்கள். எழுந்திரிச்சி கேஸில் உலை பற்ற வச்சுட்டு வெளியில் அரிசி கடைய வந்துட்டேன். எப்படி இருட்டாக இருக்குது பாருங்கள் 6 மணிக்கு. பாத்ரூம் கொஞ்சம் எட்டி இருக்கிறதுனால தண்ணியெல்லாம் கிட்டவே கொண்டு வந்து வச்சுருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடு கட்டிகிட்டு இருக்கிறதுனால அதனால் இங்கேயே கொண்டு வந்து கிட்டே வச்சுருப்போம். அதில் தான் ரேஷன் அரிசி தான் களையிறேன். எங்களுக்கு ரேஷன் அரிசி தான் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ சத்தம் கேட்குது பாருங்கள். அணிலெல்லாம் எங்கள் வீட்டை சுற்றி கிளி குருவிகள் எல்லாம் வந்திருக்கும். மணி அப்புறம் வாசல்லாம் கூட்டிகிட்டு வர்றதுக்கு 7 ஆயிடுச்சு. கோலம் போட்டு வர்றதுக்கு எனக்கு தைராய்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த மாதிரி கொத்தமல்லி இருக்குல்ல, குழம்புக்கு தனியா குழம்புக்கெல்லாம் போடுவோம்ல, அதை வந்து 2 மிக்சியில் உடச்சி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் ஊற வைப்பேன். நைட்டில் தான் ஊற வைப்பேன், மறந்துட்டேன். அதனால் கொஞ்சம் ஊற வச்சுட்டு அப்புறம் மற்ற வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் அதை கொஞ்சம் காய்ச்சி சாப்பிடுவேன். அதை அப்புறம் உருளைக்கிழங்குலாம் நறுக்கிட்டு, இன்றைக்கி லெமன் சாதம் தான். இன்றைக்கி உருளைக்கிழங்கு நறுக்கிட்டு அதை செஞ்சுட்டு இருந்தேன். உருளைக்கிழங்குல எப்போதுமே கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். அது வாயுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வாயு எடுத்துரும். காயத்தூளும் போட்டுக்கலாம். லெமன் சாதமும் செஞ்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சா, சீக்கிரமாக கிளறிட்டு சாதம் கிளறி பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டேன். உருளைக்கிழங்கு பொரியல், லெமன் சாதம் தான் இன்றைக்கி. மத்தியானம் லஞ்சுக்கும் அதுதான். கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறான். அங்கே சத்துணவும் போடுவாங்க, ஆனால் அதை அவன் சாப்பிட மாட்டான். சில டயத்தில் தான் சாப்பிடுவான். நல்லா இருந்தால் சாப்பிடுவான், இல்லைன்னா வீட்லேயே சாப்பாடு கட்டி கொடுப்பேன். பாருங்கள் 2 பையன் எனக்கு. சின்ன பையன் இவன் கொஞ்சம் லேட்டாக தான் போவான். அவனுக்கு 9th படிக்கிறான். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிடுவான். கோச்சிங் கிளாஸ் 10th லெசன்லாம் நடத்துவாங்கள்ல, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிடுவான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணவே மாட்டேறீங்க. ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தைராய்டு இருக்கிறதுனால 2 குழந்தையுமே சிசேரியன் தான் பண்ணி எடுத்தாங்க. அதனால் ரொம்ப குண்டாயிட்டேன். அது குண்டாயிட்டதுனால போய் செக் பண்ணப்போ தான் தெரிஞ்சது தைராய்டு இருக்குன்ட்டு. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். தைராய்டுக்கு என்ன நாட்டு மருந்தெல்லாம் சேர்த்துப்பீங்கன்னு சொல்லுங்கள். மாத்திரையும் போடுவேன். இது காலையிலேயே இந்த மாதிரி கஷாயம் வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மாத்திரை போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் எப்படி சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏதாவது தப்பாக